Taste the Daily. நாகை மாவட்ட கடைமடை பகுதிகளில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்துள்ளதால் தண்ணீர் வந்து சேராத நிலையில் விடியா அரசை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 20க்கும் மேற்பட்ட கடைமடை கிராமங்களில் பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படாததால் ஆகாய தாமரைகள் சூழ்ந்து காணப்படுகிறது. இதனால் நீர்வரத்து இல்லாததால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து நாகை பாலக்குறிச்சி சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். விவசாயத்தை அழிக்கும் நோக்கில் ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். வாய்க்காலில் இறைப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை, இறைப்பதற்கு தண்ணீர் இல்லை, உடனடியாக திறந்து விடு, தண்ணீர் தான் கேட்கின்றோம், உடனடியாக தண்ணீர் திறந்து விடு. திண்டுக்கல்லில் தங்கள் உரிமைக்காக போராட முயன்ற மக்கள் நலப் பணியாளர்களை விடியா திமுக அரசின் ஏவல் துறையான காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தேர்தல் நேரத்தில் மக்கள் நலப் பணியாளர்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்ற வேண்டும், வாரிசு அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திண்டுக்கல்லில் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் நல பணியாளர்கள் பேருந்து மற்றும் ரயில் மூலம் திண்டுக்கலுக்கு வந்தனர். இதனிடையே பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் குவிக்கப்பட்டிருந்த போலீசார் மக்கள் நல பணியாளர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். தங்களது உரிமைக்காக போராடுவதற்கு கூட இந்த விடியா ஆட்சியில் உரிமை இல்லையா என மக்கள் நல பணியாளர்கள் முழக்கமிட்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கிராம சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் பள்ளிக் கல்லூரி மாணவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். துறையானம் கிராமத்திற்கு செல்லும் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படும் நிலையில் சாலையை சீரமைக்க கோரி விடியா ஸ்டாலின் அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்னும் 2 வாரங்களில் அப்பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தொடங்க உள்ளதால் விரைவில் சாலையை புதுப்பிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதுலேருந்து இன்னும் திரும்ப சீரமைக்கவே இல்லை இந்த ரோடை. இதில் பள்ளி வாகனங்கள் நிறையா வாகனங்கள்லாம் போயிட்டுருக்கு. இப்போ அறுவடை சீசன் வந்துடுச்சு, அறுவடை தொடங்க போகுது. அறுவடை தொடங்கும் போது வண்டி அதிகமாக போகும் வரும், எனக்கு அதிக ஆபத்து ஏற்படுது. டூ வீலரில் போகும்போது அதிகமாக எல்லாம் கீழே விழுறாங்க. விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் பகுதியில் பள்ளி செல்ல பேருந்து இல்லாததால் டாடா ஏசி வாகனத்தில் பயணம் செய்தபோது ஏற்பட்ட விபத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் 15 பேர் காயமடைந்தனர். ஒரத்தூர் கிராமத்தில் இருந்து டாடா ஏசி வாகனத்தில் லிப்ட் கேட்டு மாணவர்கள் சென்றபோது திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த டாடா ஏசி வாகனம் சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் படுகாயமடைந்த மாணவர்கள் 15 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விடியா ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து துறை போதைய பேருந்துகளை இயக்காமல் அலட்சியமாக செயல்பட்டதே விபத்துக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கவுன்சிலர்களின் நம்பிக்கையில்லாத தீர்மானம் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி நகர்மன்ற தலைவி பதவியை இழக்கிறார். டெண்டர் விவகாரம் மற்றும் அடிப்படை பிரச்சினைகளில் கவனம் செலுத்தாதது உள்ளிட்ட முறைகேடுகளால் மாமன்ற உறுப்பினர்கள் 24 பேர் சேர்ந்து உமா மகேஸ்வரி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். இதில் உமா மகேஸ்வரிக்கு எதிராக 28 கவுன்சிலர்கள் வாக்களித்த நிலையில் தனது நகர்மன்ற தலைவி பதவியை உமா மகேஸ்வரி இழக்கிறார். ஸ்டாலின் மாடல் கட்சியினரின் நிர்வாக திறமையின்மை இதன் மூலம் வெட்ட வெளிச்சமானது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே மது போதையில் இருந்த இருவர் சாலையில் வந்த வாகனங்களை மறித்து தகராறில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூப்பாண்டியபுரம் கிராமத்தை சேர்ந்த அஜித் மற்றும் நாகேந்திரன் ஆகியோர் தலைக்கேறிய மது போதையில் கன்னியாகுமரி ராமேஸ்வரம் சாலையில் சென்ற வாகனங்களை மறித்து தகராறில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அங்கு வந்த காவலருடனும் அவர்கள் வாக்குவாதம் செய்து தாக்க முற்பட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் சீரழியும் இளைஞர்களால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சியில் சாலை நடுவே உள்ள மின் கம்பத்தை அகற்றாமல் சாலை அமைக்கப்பட்டதற்கு அப்பகுதி மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். BAB புதிய பாலம் அருகே சாலை நடுவே இடையூறாக இருந்த மின் கம்பத்தை அகற்றாமல் புதிதாக சாலை அமைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பெரிய வாகனங்கள் செல்ல இயலாத நிலையில் மக்கள் நலனை பார்க்காமல் விளம்பரத்திற்காக மட்டுமே ஸ்டாலின் அரசு பணிகள் செய்வது போல் ஷோ காட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் 41 லட்சம் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜை தொடங்கி வைக்கப்பட்டது. சித்திரெட்டிப்பட்டி அரசு பள்ளியில் 36 லட்சம் மதிப்பிலான புதிய கட்டிடத்திற்கான பூமி பூஜையை எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் தொடங்கி வைத்தார். அதே கிராமத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 5 லட்சம் மதிப்பீட்டில் பவர் பிளாக் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜையையும் அவர் தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் ஒரு வாரத்திற்குள் நிச்சயம் வெடிக்கும் எனவும் மாவட்ட ஆட்சியரின் மின்னஞ்சல் முகவரிக்கு மர்ம நபர் மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து ஆட்சியர் அலுவலகத்தில் சோதனை செய்ததில் மிரட்டல் போலியானது என தெரியவந்தது. திறனற்ற திமுக ஆட்சியில் போலி வெடிகுண்டு மிரட்டல் அதிகரித்துள்ளதாகவும் இதுகுறித்து ஏவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் சுங்கச்சாவடி திறக்கப்பட்ட நாளிலேயே ஊழியர்களுக்கும் அரசு பேருந்து ஊழியர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சோழபுரம் முதல் சேத்தியாத்தோப்பு வரையிலான நெடுஞ்சாலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது. இந்நிலையில் சுங்கச்சாவடியில் பொருத்தப்பட்டுள்ள ஸ்கேனர்கள் வேலை செய்யாததால் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதேபோல சுங்க கட்டணம் செலுத்தாமல் வந்த அரசு பேருந்துகளை ஊழியர்கள் தடுத்ததால் அரசு பேருந்து ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அஜித்குமார் கொலைக்கு நீதி கோரி கடலூர் மேற்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் புவனகிரியில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. திருபுவனம் அஜித்குமார் காவல்துறையினரால் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் அவரை அடித்துக் கொள்ள உத்தரவிட்ட உயர் அதிகாரிகள் யார் என்று முழுமையாக விசாரணை செய்ய வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அஜித்குமார் கொலைக்கு நீதி வேண்டுமென கடலூர் மேற்கு மாவட்ட மாணவர் அணி சார்பில் புவனகிரியின் பல்வேறு இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற பதாகைகளை ஏந்தி ஸ்டாலின் மற்றும் காவல்துறைக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MSR ராஜவர்மன், சுப்பிரமணியன், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் வீரேசன், மாவட்ட அவைத்தலைவர் ஜெயபெருமாள் உட்பட பலர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே தாமோதரன்பட்டியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளி மாணவர்கள் ஆபத்தான நிலையில் உள்ள நாடக மேடையில் அமர்ந்து கல்வி கற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பள்ளி கட்டிடம் பாழடைந்திருந்ததால் 6 மாதங்களுக்கு முன்பு இடிக்கப்பட்டது. இதனால் பள்ளி மாணவர்கள் அருகில் உள்ள நாடக மேடையில் தற்காலிகமாக அமர்ந்து கல்வி கற்று வருகின்றனர். ஆனால் இதுவரை புதிய பள்ளி கட்டிடம் கட்டும் பணி தொடங்கப்படாமலேயே உள்ள நிலையில் நாடக மேடையின் மேற்கூரையும் பேர்ந்து விழுந்து வருவதால் விடியா ஸ்டாலின் மாடல் அரசின் பள்ளிக் கல்வித்துறை உடனடியாக புதிய கட்டிடத்தை கட்ட வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.